Dear students, அனைவருக்கும் வணக்கம். Now we are going to learn about photosynthesis, the location of photosynthesis, the site of photosynthesis. We know leaves are the primary organs of photosynthesis. ஒளிச்சேர்க்கை என்பது இலையில் நடைபெறும் என்பது நமக்கு தெரியும். Leaves are the primary organs of photosynthesis. ஒளிச்சேர்க்கைக்கு உகந்த உறுப்பாக கருதப்படுவது இலை என்பது நமக்கு தெரியும். இலைனா இலையில நடக்காது. Mesophil means the middle of the leaf. இலையின் மையப்பகுதியாகிய மீசோஃபில் என்று அழைக்கப்படும் இலை இடைத்திசுவிலே நடைபெறும். ஸோ லீஃபில் நடக்கும். லீஃபில் நடக்காது. லீஃப் உள்ள பார்த்தோன்னா மீசோஃபில்னு ஒரு டிஷ்யூ இருக்கும். With two types of cells, namely the palisade parenchyma and the spongy parenchyma. Leafல இந்த மீசோஃபில்ல நடக்கும். Mesophil means middle of the leaf. மீசோஃபில்ல நடக்காது. The mesophil possesses chloroplastid, the site of photosynthesis. இந்த இலையிடை திசுவில் காணப்படுகின்ற பசுங்கணிகம் என்று அழைக்கப்படுகின்ற செல் நுண்ணுறுப்பில் தான் ஒளிச்சேர்க்கை நடைபெறும். ஸோ இந்த பசுங்கணிகம் the site of photosynthesis. Chloroplastids, the site of photosynthesis. இங்குதான் ஒளிச்சேர்க்கையானது மிக சிறப்பாக நடைபெறும். இங்கே நடக்காது. இந்த குளோரோபிளாஸ்ட் உள்ள பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ரோமா என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பாகம் காணப்படும். The fluid present inside the chloroplast is said to be the matrix or stroma where photosynthetic activity takes place. இந்த மேட்ரிக்ஸ் அல்லது ஸ்ட்ரோமாவில் நடைபெறும். மேட்ரிக்ஸ் ஆர் ஸ்ட்ரோமானா அங்கே நடக்காது. அதன் உட்புறத்தே கிரானம் என்று அழைக்கப்படுகின்ற ஒரு அமைப்பு காணப்படும். ஆக்சுவலி photosynthetic activity takes place in this granum. இந்த கிரானாவில் தான் நடைபெறும். கிரானம்னா கிரானத்தில் நடக்காது. It is made up of thylakoids. Actually each granum is made up of around 5 to 30 thylakoids. இந்த கிரானம் என்பது 5 to 30 தைலகாய்டுகளால் ஆகியிருக்கும். Thylakoids or the granal lamella where photosynthetic activity takes place. So granal lamella is said to be the active center. இலையிலே, மீசோஃபில்லிலே, பாலிஷேடு ஸ்பாஞ்சி பேரன்கைமாவிலே, குளோரோபிளாஸ்டிலே, மேட்ரிக்ஸிலே, கிரானத்திலே இந்த தைலகாய்டில் ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதால் அந்த தைலகாய்டிற்குத்தான் செயல் மையம் என்று பெயர். இது பேஸ். இதை பேஸாக வச்சு நம்ம புத்தகத்துக்கு வரப்போம். குளோரோபிளாஸ்டிட் the site of photosynthesis, ஒளிச்சேர்க்கை நடைபெறுகின்ற இடமாக அறியப்படுவது, செல் நுண்ணுறுப்பாக அறியப்படுவது பசுங்கணிகமாகும். where the light as well as the dark reaction takes place. ஒளி வினையும் இங்கு தான் நடைபெறும், இருள் வினையும் இங்கு தான் நடைபெறும். light and dark reaction, the two steps of photosynthesis. ஒளிச்சேர்க்கையின் 2 படிகளாக இருப்பது இந்த ஒளிவினை மற்றும் இருள் வினையாகும். This light reaction, the energy yielding process, conversion of solar energy into chemical energy வரத்துக்கு முன்னாடி ATP photophosphorilation என்ற நிகழ்வின் மூலமாக ATPங்கிற ஆற்றல் இங்கே கிடைக்கும். எனர்ஜி yielding process, photosphorylation, ஒளி பாஸ்பாரிகரணம் அங்கு நடைபெறும். Then during dark reaction, reduction of carbon dioxide takes place. இருள் வினையின் பொழுது கார்பன் டை ஆக்சைடு ஆனது ஒடுக்கமடையும். இந்த ரெண்டுமே நடைபெறக்கூடிய இடம் the chloroplastid. So light and the dark reactions are actually takes place in the chloroplastid. This chloroplastid is an example for double membraned cell organelle. இது ஒரு இரட்டை சவ்வினால் சூழப்பட்ட செல் நுண்ணுறுப்பாகும். Inside the membrane, a fluid is present called the matrix or stroma. இந்த சவ்வுகளின் உட்புறத்தே ஒரு திரவம் காணப்படுகிறது. அதை மேட்ரிக்ஸ் அல்லது ஸ்ட்ரோமா என்று அழைப்பார்கள். The coin-like structures present in the matrix is said to be thylakoid. இந்த நாணயத்தை ஒத்த அமைப்புகளுக்கு தைலகாய்டுகள் என்று பெயர். The thylakoid unite to form the granum. தைலகாய்டுகள் இணைவதன் மூலமாக தோன்றக்கூடிய ஒரு அமைப்பிற்கு கிரானம் என்று பெயர். Each chloroplastid possesses 40 to 60 grana. ஒவ்வொரு பசுங்கணிகத்தின் உட்புறத்தையும் 40 to 60 கிரானாக்கள் காணப்படும். And each granum possesses 5 to 30 thylakoids or lamella. தைலகாய்டோட இன்னொரு பேர் லாமெல்லாங்கிறது ஞாபகம். அப்போ each chloroplastid is made up of 40 to 60 grana and each granum is made up of 5 to 30 thylakoids.
ஒவ்வொரு பசுங்கணிகமும் 40 60 கிரானாக்களால் ஆகியிருக்கும். ஒவ்வொரு கிரானத்தையும் எடுத்துக்கொண்டோம் என்றால் அதன் உட்புறத்தை 5 30 தைலகாய்டுகள் காணப்படும். பேஸ் இது ஒரு கிரானம், இது ஒரு கிரானம். The adjacent granules are connected by the stromal lamella or fret. அடுத்தடுத்த கிரானாக்களை இணைக்கக்கூடிய இந்த அமைப்பிற்குத்தான் ஃப்ரெட் அல்லது ஸ்ட்ரோமல் லேமெல்லா என்று பெயர். இது நம்ம பேசிஸாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. இந்த பேசிக்கை வச்சு நீங்கள் வரலாம். ஸோ இந்த இடத்துல 2 வார்த்தை கொடுத்துருக்கோம். கிரானத்தில் இருக்கிறதுக்கு கிரானல் லேமெல்லான்னு பேர். ஸ்ட்ரோமா இருக்கு பாருங்களேன், இதுக்கு பேர் ஸ்ட்ரோமல் லேமெல்லான்னு பேர். lamella is also known as thylakoid. லாமெல்லாவை தைலகாய்டு என்று அழைக்கலாம். If it is present in the granum, we are calling it as granal lamella. கிரானத்தில் காணப்பட்டால் அதற்கு கிரானல் lamella என்று பெயர். If it is present in the stroma, we are calling it as stromal lamella. அதில் என்ன முக்கியம்? Granal lamella with the pigment system 1 and pigment system 2, also known as photosystem 1 and photosystem 2. இந்த கிரானல் லேமெல்லால நிறமித் தொகுப்பு 1, நிறமித் தொகுப்பு 2 என்ற 2 அமைப்புகள் காணப்படும். பிக்மெண்ட் சிஸ்டம் நிறமித் தொகுப்புன்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன சார்? பிக்மெண்ட் இஸ் an organic molecule which can absorb the solar energy in the visible region. கண்ணுக்கு புலப்படும் பகுதியில் உள்ள வெள்ளை ஒளியை ஈர்க்கும் திறன் வாய்ந்த ஒரு அங்கக மூலக்கூறிற்கு நிறமி என்று பெயர். அதில் குளோரோஃபில் ஏக்கு பிரைமரி பிக்மெண்ட், முதன்மை நிறமி என்று பெயர். All other pigments are known as the accessory pigment. ஏனைய நிறமிகளுக்கு துணை நிறமிகள் என்று பெயர். Photosystem 1 with more chlorophyll A and less accessory pigment. பச்சையம் A அதிகமாகவும் ஏனைய நிறமிகள் குறைவாகவும் காணப்பட்டால் அதற்கு நிறமி தொகுப்பு 1 என்று பெயர். Pigment system 1. Pigment system 2 means less chlorophyll A and more accessory pigment. பச்சையம் A குறைவாகவும் துணை நிறமிகள் அதிகமாகவும் இருந்தால் அதற்கு நிறமி தொகுப்பு 2 என்று பெயர். This granal lamella possesses a photosystem 1 or pigment system 1 and pigment system 2, but stromal lamella with pigment system 1 only. கிரானல் லேமெல்லாவிலே நிறமித் தொகுப்பு 1 காணப்படும், நிறமித் தொகுப்பு 2 காணப்படும். ஆனால் இந்த ஸ்ட்ரோமல் லேமெல்லா எடுத்துட்டோம்னா இட் possesses only pigment system 1. இதில் நிறமித் தொகுப்பு 1 மட்டும் காணப்படும். What is the chemistry? இந்த மேட்ரிக்ஸில் என்னென்னலாம் இருக்கலாம்? What is the chemistry of this chloroplast with 30 to 35% of proteins? 30 to 35% இங்கு புரதம் காணப்படும். 20 to 30% of phospholipids. 20 to 30% பாஸ்போலிப்பிடுகள் காணப்படும். 5 to 10% of chlorophyll. 5 to 10% பச்சையமானது காணப்படும். 4 to 5% carotenoids. 4 to 5% carotenoids காணப்படும். 70 plus இதை தவிர 70 as ribosome, 70 ரைபோசோம்களை பெற்றிருக்கும். சர்க்குலர் டிஎன்ஏ, வட்டவடிவ டிஎன்ஏயை பெற்றிருக்கும். ஸ்டார்ச் கிரைன்ஸ் த எண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். ஒளிச்சேர்க்கையின் இறுதியில் தோன்றிய ஸ்டார்ச் துகள்களையும் இது பெற்றிருக்கும். இது எக்ஸ்ட்ரா. அதுக்கப்புறம் இந்த இடத்துல நல்லா கவனிக்கும். This stroma possesses enzymes which reduces carbon dioxide into carbohydrates. இந்த மேட்ரிக்ஸ் அல்லது ஸ்ட்ரோமாவில் காணப்படுகின்ற நொதிகள் தான் கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ஒடுக்கமடைய செய்யும். RUBP கார்பாக்சிலேஸ், PGA கைனேஸ், கிளிசரால்டிஹைட் 3-பாஸ்பேட் டீஹைட்ரோஜினேஸ் என்று அழைக்கப்படுகின்ற 3 நொதிகள் இருள்வினை என்று அழைக்கப்படுகின்ற டார்க் ரியாக்ஷனில் ஈடுபட்டு கார்பன் டை ஆக்சைடை கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் பண்ணுவாங்க. அப்போ கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகணும்னா இட் நீட் சம் என்சைம்ஸ். Enzymes பேர் ஞாபகம், RUBP carboxylase, PGA kinase and glyceraldehyde 3-phosphate dehydrogenase. இது இந்த இடத்துல இருக்கும். Next important, this thylakoid, the granal lamella with photosystem 1 and photosystem 2 undergo light reaction and produces ATP and NADPH2. Granal lamellaவில் காணப்படுகின்ற தைலகாய்டுகளிலே நிறமித் தொகுப்பு 1, நிறமித் தொகுப்பு 2 காணப்படும். They possess pigment system 1 and pigment system 2. They undergo photolysis of water. ஒளியால் பிளப்பு என்ற ஒரு நிகழ்வானது இந்த பகுதியில் நடைபெற்று we get oxygen. Oxygen வெளில வரும். ATP and NADPH2 molecules are formed. Adenosine triphosphate என்று அழைக்கப்படுகின்ற ATP it is the end product of photophosphorylation. ஒளி பாஸ்பேட்ஸின் சேர்ப்பின் மூலமாக அந்த ATP ஆனது உருவாகும். நிக்கோட்டினமைடு, அடினைன், டைநியூக்ளியோடைடு, பாஸ்பேட், ஹைட்ரைடு என்று அழைக்கப்படுகின்ற NADPH2 இங்கு உருவாகும். அப்போ இந்த பகுதியில் ATP NADPH2 ஃபார்ம் ஆகும் லைட் ரியாக்ஷன். இந்த பகுதியில் இருக்க என்சைமை வச்சுக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடு கார்போஹைட்ரேட்டாக ரெடியூஸ் ஆகும் டார்க் ரியாக்ஷன். இது தவிர எக்ஸ்ட்ராவாக இந்த வார்த்தை நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும்.
What are quantosomes? இந்த தைலகாய்டு எடுத்துக்கோங்க. தைலகாய்டின் உட்புறச்சவ்விலே it possesses small spherical structures in the inner surface of the thylakoid. தைலகாய்டின் உட்புற பகுதியில் காணப்படுகின்ற கோள வடிவ சிறிய கோள வடிவ அமைப்புகளுக்கு குவான்டோசோம்கள் என்று பெயர். தைலகாய்டோட உள்ள பார்த்தீங்கன்னா இதை போன்ற ஸ்பெரிக்கல் கோள வடிவ அமைப்புகள் காணப்படும். ஸ்மால் ஸ்பெரிக்கல் சிறிய கோள வடிவ அமைப்புகள் காணப்படும். இட் இஸ் செட் டு பி குவான்டோசோம். இந்த குவான்டோசோம் ஞாபகம். அண்ட் ஃபைனலி சின்ன கிளாஸில் ஒன்று படிச்சிருப்பேன், மறந்துருக்க மாட்டேன். குளோரோபிளாஸ்டிட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியா ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் செமி அட்டானமிக் பாடிஸ். பாதி தற்சார்பு உறுப்புகள் என்று இந்த குளோரோபிளாஸ்டிடை குறிப்பிடுவோம், பசுங்கணிகத்தை. ஏன்? இதில் சர்க்குலர் டிஎன்ஏ இருக்கும். சர்க்குலர் டிஎன்ஏ இருந்தால் இட் கேன் கண்ட்ரோல் இட் செல்ஃப். தன்னைத்தானே கட்டுப்படுத்துகின்ற திறனை பெற்றிருக்கக்கூடிய வட்ட வடிவ டிஎன்ஏவை பெற்றிருக்கும். Then to perform photosynthesis, they also have 70s ribosomes. புரதச் சேர்க்கை நடைபெறுவதற்காக 70s ரைபோசோம்களை பெற்றிருக்கும். இந்த 70s ரைபோசோம்ங்கிறது பாக்டீரியாவில் இருக்கும். இந்த சர்க்குலர் டிஎன்ஏங்கிறது பாக்டீரியாவில் இருக்கும். அப்போ சில சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்க, இந்த கான்செப்டுக்கு வராங்க. எண்டோ சிம்பயோட்டிக் ஹைபோதசிஸ், தமிழில் அகக்கூட்டுயிர் கோட்பாடு. The chloroplastid actually evolved from the bacteria. பாக்டீரியாவிலிருந்து தான் இந்த பசுங்கணிகம் உருவாகி இருக்கலாம் என்பது ஒரு கோட்பாடு. அதுக்கு தான் என்ன பேர்? எண்டோ சிம்பயோட்டிக் ஹைபோதசிஸ். ஒரு செல் இருக்குது, தாவர செல் உள்ள இந்த குளோரோபிளாஸ்ட் இருக்குது. டிஎன்ஏ இருக்கிறதுனால இட் கேன் கண்ட்ரோல் இட் செல்ஃப். இட் ஹஸ் காட் த எபிலிட்டி கண்ட்ரோல் இட் செல்ஃப் பை பொசஸிங் டிஎன்ஏ. ரைபோசோம்ஸ் இருக்கிறதுனால ப்ரோட்டீன் சிந்தசிஸும் பண்ண முடியும். அப்போ தாவர செல் உள்ள இது என்னவா இருக்கா? ஒரு சிம்பயாட்டிக் லைஃப்பை லீட் பண்ணுறது. அப்போ இது எதுலேருந்து வந்திருக்கலாம்? திஸ் குளோரோபிளாஸ்டிட் மே ஒரிஜினேட்டட் ஃப்ரம் திஸ் பாக்டீரியா. இதுக்கு வந்து ப்ரோக்ரெசிவ் எவல்யூஷன், சில பேர் ரிட்ராக்ரெசிவ் எவல்யூஷன் இருக்குது. பின்னோக்கிய பரிமாண கோட்பாட்டின்படி சில பேர் என்ன சொல்கிறாங்க, இந்த பாக்டீரியா மேபி எவால்வ்டு ஃப்ரம் திஸ் குளோரோபிளாஸ்டிட். ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா இதிலிருந்து வந்திருக்கலாம். ஹெட்ரோட்ரோபிக் பாக்டீரியா மைட்டோகாண்ட்ராவிலிருந்து வந்திருக்கலாம். எவல்யூஷனில் 2 இருக்குப்பா பரிணாமத்தில். ஒன் இஸ் ப்ரோக்ரெசிவ், முன்னோக்கிய பரிணாமம். செகண்ட் இஸ் ரிட்ராக்ரெசிவ், பின்னோக்கிய பரிமாணம். நம்ம புக்கில் என்ன கொடுத்துருக்கா, இந்த குளோரோபிளாஸ்டிடே எதிலிருந்து வந்திருக்கும்? இட் மே பி ஒரிஜினேட்டட் ஃப்ரம் த பாக்டீரியா. பாக்டீரியாவே ஒரு செல்லு உள்ள போய், ஆட்டோட்ரோபிக் பாக்டீரியா ஒரு செல்லு உள்ள போய், இட் மே பிகம் த குளோரோபிளாஸ்டிட், பசுங்கணிகமாக மாற்றமடைந்திருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக ஃபோட்டோசிந்தசிஸ் எங்கே நடக்கும்? லீஃப். இந்த லீஃப் மீசோஃபில், இலையடை திசு. இந்த மீசோஃபில் குளோரோபிளாஸ்டிட், பசுங்கணிகம். இந்த குளோரோபிளாஸ்டிட் மேட்ரிக்ஸ் என்று அழைக்கப்படுகின்ற திரவம். இந்த மேட்ரிக்ஸ் கிரானாவில் நடைபெறும். கிரானம்னா கிரானம் இல்லை, இட் இஸ் மேட் அப் ஆஃப் தைலகாய்டு. ஸோ தைலகாய்டு வேர் pigment system 1 and pigment system 2 is located, where photosynthetic activity takes place. So this thylakoid or granule lamella is said to be active center. நிறமித்தொகுப்பு ஒன்றினையும் நிறமித்தொகுப்பு இரண்டினையும் பெற்றிருக்கக்கூடிய கிரானல் லாமெல்லா அல்லது தைலகாய்டிலே ஒளிச்சேர்க்கை நடைபெறுவதால் அதனை செயல் மையம் என்று அழைப்பர். இதை ஞாபகம் வச்சுட்டேன்னா இதை பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, தேங்க்ஸ் அ லாட். தேங்க்யூ.